உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்களுடைய தூயாதி தூயவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்தி சந்தி மதியான வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனை நம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தாவே, எல்லா வாலிப பிள்ளைகளையும் பெரியோரையும் நீர் கர்த்தாவை கொண்டு வரும்படியாய் நாம் நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சுவாமி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரங்கத்தாவே, ஆவியானவரே ஸ்தோத்திரங்கத்தாவே. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறதுக்காக கூட ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை நம்பி அல்ல, முற்றிலுமாய் உம்மை நம்பி இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர், போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவர், ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, நீங்க சொல்லுங்க. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. பெருமழையா பிரவேசித்த, பெருமழையா பிரவே
நேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே. எல்லாரும் சொல்லுவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்க. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களில் வாய்க்கால்களை அமைத்து கனி தருகிற ஒரு மரமாக நம்மை காப்பாற்றி வளர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் நாம் பார்த்தோம், மனமகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த மனமகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய பலன் பார்த்தோம். அப்போ கர்த்தருக்குள்ளே மழுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய பலன். புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு பலன். அப்போ ஆவியானவர் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இந்த மாலை ஆராதனையில் கூட எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட இந்த இடத்துல அவர் அசைவாடும்படியாக எல்லா தடைகளை கத்தர் விலக்கி தரும்படியாக தம்முடைய ஜனங்களை கத்தர் நேரத்தோடு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டார்களோ, இங்கே வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பரலோகம் யாரையெல்லாம் முன்குறித்து இருக்கிறதோ அவர்களை பரிசுத்த ஆவியானவர் அழைத்து கொண்டு வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அழைத்து கொண்டு வரட்டும். அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோடைய கருத்தை ஒப்பு கொடுத்து எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். நீர் பொறுப்பெடுத்தாலே அங்கே வெற்றி தான். நீ பொறுப்பெடுத்தாலே அங்கே சக்ஸஸ் தான். நீ கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை அவர் மாற்றி தந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை, சேற்றில் தான் நாம் இருந்தோம். சேற்றிலிருந்து தூக்கினவர் ஏதோ நடுவாந்தரமாக ஒரு இடத்துல வைக்கல. எங்கே வச்சிருக்கிறார்? நம்மளை கண்மலையின் மேல் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் இருக்க இடத்துல உங்கள் வேதகம் புத்தகத்தை வைத்து விட்டு எல்லாம் எழும்பி நிற்கலாம். நின்ற வண்ணமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த மாலை வேளை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லா உற்சாகமா, எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சொல்லுங்க. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானா. ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனா. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இன்னொரு திசை கூட அந்த பாடலை நாம் திரும்ப பாடுவோம். கை தட்டி உற்சாகமா நல்லா கை தட்டலாம். எல்லாம் நல்லா கரங்களை தட்டி. சேற்றிலிருந்து தூக்கினா, சொல்லுங்க, கண்மலை மேல் நிறுத்தினா. நீங்க சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. இன்னொரு தடவை. சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனா. ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனா. இன்னொரு சொல்லுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாலை வேளையில அவர் என்னுடைய கண்மலை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் சேற்றிலிருந்து எங்களை தூக்கினீ, கண்மலையின் மேல் எங்களை நிறுத்தினீர். பாவமான எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் மாற்றி தந்தீர் சுவாமி. இந்த மாலை வேளையில் கூட கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. செய்த எல்லா நன்மைகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே, துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு ஆண்டவரே இருக்கிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் கொம்பை உயர்த்துகிற தேவன், கொம்பை உயர்த்தி நீரே ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய கொம்பை நீர் உயர்த்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து பாடுவோமா? உற்சாகமா? என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுங்க ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காட்டிட உன்னோடு இருக்கின்றான், தலையை உயர்த்திடுவான். உன்னை காட்டிட உன் தலையை உயர்த்திடுவான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வாயை திறங்க. தகப்பனே நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். வாயை திறங்க எல்லாரும். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. நீங்க என் கொம்பை என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும்
தகப்பனே நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள். யார் குழந்தை பிடிங்க? போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. சொல்லுங்க. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். நன்றி தகப்ப. நல்ல கைய தட்டி ஏசையா. நன்றி தகப்பனே நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி தகப்பனே நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஒரு நாள் என் தேவனாகிய கர்த்தர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். வெட்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் என் இயேசுவே, எனக்கு எல்லாம் என் இயேசுவே, சிறிதும் பெரிதாயினும் எனக்கு எல்லாம் என் இயேசுவே. புதிதாய் என்னுடைய ஜீவியத்தை அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசையாய் கூட Thank you, Jesus. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாயின் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாயின் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. தேனிலும் மதுரமாமே, தேனிலும் மதுரமாமே, இயேசு தேனிலும் மதுரமாமே. ருசித்து பார், இயேசு நல்லவர், இயேசு தேனிலும் மதுரமாமே. தேனிலும் மதுரம் அவரே, தேனிலும் மதுரம் அவரே, இயேசு தேனிலும் மதுரம் அவரே. ருசித்து பார், இயேசு நல்லவர், இயேசு தேனிலும் மதுரம் அவரே.
எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உலகம் முழுவதும் நண்பர்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள். இங்கே நண்பர்கள் தினம். வேதம் நண்பர்களை சிநேகிதன் என்று சொல்லுது. நீதிமொழிகள் ஒரு நல்ல வசனமும் இருக்கு. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிதன் எல்லா காலத்திலும். எல்லாருக்கும் கண்டிப்பாக சிநேகிதர்கள் உண்டு. ஆனால் உலக சிநேகிதர்கள் அன்பு ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கு. நேசிக்க முடியும், ஆனால் அவங்களுக்குன்னு பிரச்சனைன்னு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண முடியும்? ஏசாமி கூடவே இருந்தாங்க சீஷர்கள். குறிப்பாக பேதுருவையும் யோவானையும் ரொம்ப அதிகமாக நேசித்தார். பேதுருவையும் யோவானையும் அதிகமாக நேசித்தார். ஆனால் அவருக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவரை விட்டு தானே போயிட்டாங்க. ஆனால் இந்த சிநேகிதன் பிரச்சனை நேரத்தில் தான் ரொம்ப கூட இருக்கிறேன்றார். கஷ்டத்தின் நேரத்தில் தான் நான் உங்க கூட அதிகமாக இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில புரண்டு வராது. நீ அக்கினியில் நடக்கும்போது வேக மாட்டேன். இந்த தண்ணீர் அக்கினியெல்லாம் கஷ்டத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் குறிக்குது. இயேசு கூட நமக்கு ஒரு சிநேகிதர் தான். அதான் யோபு அழகாக சொல்கிறாரு, நீ அவரோட பழகி சமாதானமாய். பழகுகிறதுக்கு மிகவும் இனிமையானவர். அவர் அண்டசராசரங்களை படைத்த தேவனாக கூட இருந்தாலும் அந்த ஸ்நேகத்தின் வெளிப்பாடு, அவர் மேல் வச்ச ஸ்நேகம் ரொம்ப பெருசு. அந்த ஸ்நேகத்தை எங்கே காட்டுறாருன்னா சிலுவையில் காட்டுறாரு. 3 தடவை மறுதளிச்ச பேதுருவை தேடி தான் இயேசு வர்றாரு. நம்ம கூட பாருங்களேன், நம்ம ஸ்கூலில் காலேஜில் வேலை செய்கிற இடத்துல அதிகமாக ஸ்நேகிப்போம். ஏதாவது ஒன்று கேட்டு அவங்க கொடுக்கலாம், அவங்க மேலே என்ன பண்ணுவோம்? நம்ம கோச்சிக்கிறோமா இல்லையா? ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ஒரு சிநேகிதனாய். கண்களை மூடுங்க எல்லா தம்பி தங்கச்சி, எல்லாம் கண்ணை மூடுங்க. உங்களை நேசிக்கிற ஒரு சிநேகிதர் ஒருத்தர் இருக்கிறாரு. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிதன். அந்த சிநேகத்துக்காக தான் மக்கள் அங்கங்கே அலைந்து திரிகிறார்கள். ஆனால் எங்கே அலைந்து திரிந்தாலும் உண்மையான சிநேகிதத்தை யாரால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதான் உண்மை. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இடமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல. இந்த வாலிப பருவத்தில் சொல்லுவாங்க, உன் நண்பன் யாரு, அதை வச்சு நீ யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அவன் உன் நண்பன் இயேசுவா இருந்தாருன்னா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்? கண்களை மூடுங்க எல்லாம் ஒரு விசை கூட. இன்னைக்கு ஒரு நண்பனா, ஒரு உற்ற தோழனா, உனக்கு தோளோடு தோல் கொடுத்து நிற்கிறவரா உன் அருகில் இந்த இயேசு உள்ளாவி கொண்டு இருக்கிற இந்த நண்பர்கள் தினத்துடைய நாளில் கூட நம்மை நேசிக்கிற, நாம நேசிக்கலனாலும் நம்ம மேல அதிகமாக அன்பு வச்சிருக்கிற ஒரு சிநேகிதர் உங்களுக்காக இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். அவருடைய நட்பை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? இன்னைக்கு அவர் உங்களுடைய நட்பை விரும்புகிறார். சிநேகிதர்னா என்ன? டெய்லி சாட் பண்ணணும் இல்லை? அவரோட நீங்க சாட் பண்றீங்களா? மெசேஜ் பண்றீங்களா? அவர் டெக்ஸ்ட் பண்றீங்களா? நீங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லிக்கிட்டோம் இல்லை? நானும் கூட வாழ்த்து சொன்னேன். எனக்கு கூட நிறைய சிநேகிதர்கள் உண்டு. நீ எல்லாருமே வாழ்த்து சொன்னோம். ஆனா உங்களுக்கு வாழ்த்தை சொல்ல ஒருத்தருக்கிறாரு. என்ன வாழ்த்துனா, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். உன்னை வாழ வைக்கிற தெய்வம் இன்னைக்கு உன் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுப்பான்னு சொன்னா, உன்னை வாழ வைத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை அழகுபடுத்தி, எல்லா தடைகளை மாற்றி உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைக்க அவர் நல்லவராய் வல்லவராயிருப்பார். அப்போ எப்படிங்க என் இருதயத்தை திறந்து கொடுக்குது? இயேசுவே எனக்குள்ள வாரும், இனி நான் உமக்காக வாழ்வேன். என்னை நேசிக்கிற இயேசுவே, அப்படி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக தரிசனத்தில் உங்களோட பேசுவார்.
கனவுல வந்து பேசுவார், சொப்பனத்தில் வந்து பேசுவார், ஆட்கள் மூலமாக பேசுவார். உதவியே இல்லாத இடத்துல உதவி கிடைக்கும். அவர் உங்களுக்காகவே இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நண்பர்கள் தினம், சிநேகிதர்கள் தினம், ஃப்ரெண்ட்ஷிப், எல்லா காலத்திலும் சிநேகிக்கிற சிநேகிதர் நீர் ஒருவரை தவிர வேற யாரும் இல்லைப்பா. உமக்கு எங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்குறோம். மீதியான நேரம்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்த எல்லா வாலிப தம்பி தங்கச்சிகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்கள் யாவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை, தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்னு சொல்லலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் நிரந்தரமானதாக. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் நிரந்தரமானது. இது ஒரு நாள் அழிய போகிறது. ஆனால் அழிவே இல்லாத ஒரு ஸ்தலத்தை நமக்காக நம்முடைய சிநேகிதராக இயேசு நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய சிநேகிதர், சிநேகம் பாராட்டுகிற சிநேகிதர் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆனால் விழுந்து போன தூதனாகிய ஒரு பிசாசு அவனுடைய கூட்டமும், நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, நான் கெட்டுட்டேன், ஆகவே என் கூட நீங்களும் கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு நியமித்த நரகத்திலே நம்ம இழுத்துக்கொள்ள அவன் திட்டம் திட்டுகிறான். கவனிங்க, கவனிங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு வாழ்க்கை, திரும்பி இன்னொரு வாழ்க்கை கிடையாது நமக்கு. அப்போ இந்த ஒரு வாழ்க்கையை நாம் ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது இருக்கிறது. நிறைய பேர் உங்கள் தம்பி தங்கச்சிங்க நிறைய பேர் பார்க்குறேன், ஏதோ சாதாரணமாக இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கையினுடைய அந்த சீரியஸ் உங்களுக்கு அநேகருக்கு என்ன பண்ணலையாக்கும் புரியல. இந்த வாழ்க்கையினுடைய சீரியஸ் என்னாகலை, நிறைய பேருக்கு புரியல. இந்த வாழ்க்கையினுடைய சீரியஸ் நிறைய பேருக்கு புரியல. இப்போ நீங்கள் இந்த வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாதான் எதிர்காலம் வளமை உள்ளதாக இருக்கும். ரெண்டு எதிர்காலம் இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு எதிர்காலம் இருக்குது, இந்த உலக வாழ்க்கை முடிந்து இன்னொரு எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இதை ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணணும். இப்போவே வாழ்க்கை குறித்து யோசிக்கணும். அன்னைக்கு சிறு வயதிலேயே வாழ்க்கை குறித்து யோசித்தவர்கள் தான் அநேகர் இன்னைக்கு சாதனையாளர்களாக மாறினார்கள். அந்த சிறு வயதிலே உங்கள் வயதில் வாழ்க்கை குறித்து யோசிக்காதவங்க தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவங்கள மாட்டாங்க. கவனிங்க, கவனிங்க. 2 பேர் நிலாவில் முதலாவது யார் கால் வச்சார்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். கரெக்டா? தெரியுமா? இப்போ தான் கேள்விப்படுறீங்களா இல்லையா? நிலாவில் யார் ஃபஸ்ட்டு கால் வச்சது? ஆனால் என்ன தெரியுமா உங்களுக்கு செய்தி? நீல் ஆம்ஸ்ட்ராங்க நிலாவில் கால் வைக்கிறதுக்கு அவங்க அனுப்பலை, ஆல்ட்ரின்ற ஒருத்தர் தான் அனுப்புனாங்க. அவரை தான் பயிற்சி கொடுத்து எல்லாம் அனுப்புனாங்க. இவர் ஒரு இராணுவ அதிகாரி, துணைக்கு போனவர். அப்போ முதலாவது அங்கே அந்த ராக்கெட் போய் நிலாவில் இறங்கி திறந்து கதவு திறந்த பிற்பாடு அந்த ஆல்ட்ரின் இறங்குறதுக்கு பார்த்தா அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ என்ன ஆமோன்னு சொல்லி இப்போ உடனே கமெண்ட் வருது, ஆல்ட்ரின் பின்னாடி வா, ஆம்ஸ்ட்ராங் இறங்கு. அவர் கால் வச்சார், பத்திரமா வந்தார். இன்னைக்கு உலகமே யாரை பற்றி பேசுது? அவரை பற்றி தான் பேசுது, ஆல்ட்ரினை பற்றி பேசலை இல்லையா? அதே போல தான் ஆதி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் தான் வரணும். என்ன தேவன் வரணும்? ஆனால் என்ன சொல்கிறோம் நம்ம? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஏன்? ஏசா அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்திட்டான்.
ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தாளந்தை என்ன பண்ணிட்டான்? தாசி. ஒரு பயிற்றங்குழுக்காக அவனுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டான். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? வாழ்க்கை குறித்து பெருசாக சிந்தனை இல்லை. அதனால தான் ஏசாவை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுறது இல்லை. தோல்விக்கு வேணால் ஏசாவை உதாரணமாக நம்ம பேசுகிறோம். கவனிங்க. அப்போ இந்த வயதில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப சிந்திக்கணும். என்ன கேட்டாக்கா வேதம் சொல்லுது ஒரு அழகான சத்தியம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த உலகத்தில் ஞானம்தான். என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதின்னு சொல்லுது. ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானம், அறிவு ரொம்ப முக்கியம். ஞானம் இல்லைன்னா இந்த உலகம் தூக்கி போட்டு. ஒரு சின்ன பையன், அவன் இந்த சின்ன வயசில் அந்த லோகோ ஒன்றை க்ரியேட் பண்ணி சும்மா ஃபேஸ்புக்கில் போட்டானா. ஒரு கம்பெனிக்காரன் பார்த்துட்டு அவனுக்கு எத்தனையோ கோடி, அந்த சின்ன வயசில் கோடி கொடுத்து இந்த லோகோவை நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்த சின்ன வயசில். ஏன்னா அவன் யோசித்தான், சிந்தித்தான், குடும்ப சூழ்நிலையை சிந்தித்தான். தாய் தகப்பனுக்கு சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை. அப்போது இந்த தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கணும், எதிர்காலத்தில் நானும் நல்லா வாழணுன்ற அந்த யோசனை அவனுக்குள்ளே வந்ததுனால தான் அவன் என்ன பண்ணான்? அந்த சிறு வயதில் முயற்சி பண்ணான். அரேபியன் கார்டன் சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ரெஸ்டாரண்ட் அரேபியன் கார்டன். அதை உருவாக்கின தொழிலதிபர் அவருடைய பேட்டியை பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, நானே அந்த மண்டபத்துக்கு போயிருக்கிறேன். ஏடிஎம்கே ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது ஒரு நல்வாழ்வு கல்யாண மண்டபம், கார்பரேஷன். அந்த கல்யாண மண்டபத்தில் எச்சையில் எடுக்கிற வேலை செஞ்சுக்கிறார் சின்ன வயசில். காலையில் ஸ்கூலுக்கு போவாரான், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு குடும்ப கஷ்டம் வறுமை, சாயங்காலத்தில் போயிட்டு என்ன எடுப்பாரான்? இலை எடுக்கிற வேலை. அவருடைய அந்த கஷ்டத்தை அவர் சிந்திச்சார் அந்த வயதில். ஆகவே என்ன பண்ணார்? கடினமாக படித்தார். கடினமாக என்ன பண்ணார்? படித்தார். ஞானத்தை வளர்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி ஒரு பெரிய தொழிலதிபராக அவரை இப்போ பார்த்தா எச்சல் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்? அந்த குடும்ப வறுமையை என்ன பண்ணார்? அவர் சிந்தித்தார். வீட்டில் தாய் தப்பன் படுற கஷ்டத்தை சிந்தித்தார். சிந்தித்ததுனால என்ன பண்ணார்? அவருடைய வாழ்க்கையை படிப்பில் கவனம் செலுத்தினார், தொழிலில் கவனம் செலுத்தினார். அப்போ இந்த வயசில் கூட நாம் சிந்திக்கணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்காக. இப்படியெல்லாம் பிரயாணம் பாருங்கள். உங்கள் தாய் தகப்பன் ஒரு இடத்துல போய் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க அவமானத்தை சந்திக்கிறாங்க. அங்கே போட்டி. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஜாலியாக, அதை கொடுங்க இதை வாங்கி கொடுன்னு கேட்குறீங்க. ஆனால் அவங்க வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ போட்டி. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா திட்டுவானுங்க, ஓரம் கட்டி வச்சுருவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை அடுத்த ஆள். அங்கே மனிதாபிமானத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படி தான் கடினமாக சம்பாதிச்சு உங்களுக்கு கொண்டு வராங்க. அப்போ நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண கொஞ்சம் யோசிக்கணும். அப்போது சரியாக உங்கள் வாழ்க்கை அமைய பெறணும்னா ஞானம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அப்போ அந்த ஞானம் எங்கேருந்து வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவராக ரட்சகராக நீ ஏற்றுக்கிட்டு கரெக்டாக சபைக்கு வந்து இங்கே கற்றுக் கொடுக்குற பாடலை கற்றுக்கிட்டு இங்கே சொல்லிக் கொடுக்குற பிரசங்கத்தை கேட்டு உன் வாழ்க்கையை மாற்றி வேதத்தின்படி இயேசு போதிக்கிறதின்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன்னா, நடிகர்கள் சொல்கிறதுபடி இல்லை, நடிகர்கள் போடுற ட்ரெஸ்ஸு மாதிரி போடணும், அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்படி பண்ணவங்களாம் இன்றைக்கி நடுத்தரவில் நிற்கிறாங்க. ஆனால் இந்த இயேசுவை உன் ஹீரோவாக கதாநாயகனாக ஏற்றுக்கிட்டு, இந்த இயேசுவை உன் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ அதுதானே செய்வீங்க. உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, என்ன பண்ணுவோம்? அவருக்கு என்ன பிடிக்குமோ அதான் வாங்குவோம். வாங்குவோமா இல்லையா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுப்போம், ட்ரை பண்ணுவோம் அதை. அப்போ இயேசுவுக்கு என்ன பிடிக்கும்? இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. பொய் பேசுறது பிடிக்காது, சண்டை போடுறது பிடிக்காது, பிறனுக்கு உண்டானதை இச்சிக்கிறது பிடிக்காது, யார் மேலேயும் கோச்சிக்க கூடாது,
யாரையும் முட்டாளுன்னு திட்டக்கூடாது, யாரையும் வேஸ்ட் புறம்போக்குன்னு திட்டக்கூடாது, யார்கிட்டையும் சண்டையிடக்கூடாது. சாந்தமா அமைதியா இயேசு சொல்கிற வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், வாழ்க்கையை ஒரு நாள் திரும்பி பார்ப்பேன். எனக்கு இங்கிலீஷு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்த ஒரு வாதியார், வயசானவர், நான் கற்றுக்கும் போது வயசானவர். அவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், அப்பா என் சிறு வயதில் இந்த வேதத்தை நான் சுமந்தேன், வயதான காலத்தில் இந்த வேதம் என்னை சுமக்கிறது சொல்கிறேன். இப்போ நீங்கள் வாலிப வயசு, அங்கே போகலாம் வரலாம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் இதே மாதிரி இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போயிட்டே இருக்கணும். அப்போ சூழ்நிலை இன்னைக்கு அப்பா அம்மா எல்லாம் பார்த்துக்குவாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம வந்து நிற்போம், யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இப்போவே இந்த இயேசுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடுத்தேன்னா, அவரோட சிநேகிதராக ஏற்றுக்கிட்டேன்னா, அவர் இப்போவே உன்னை உருவாக்கி அவரை குயவன்னு சொல்கிறது வேதம். குயவன்னா யார்? ஆணை செய்கிறவங்க. அந்த குயவன் சாதா கள்ளி மண்ணை எடுத்து அதை ஒரு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுறான் இல்லையா? அது பானையாக வரத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? அது களி. அதை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? கீழே போட்டு காலில் மெதி அது ஒரு பாத்திரமாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக உருவாக்குகிறார். அதே போல் உங்களையும் கூட ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக அவர் உருவாக்குவார். ஆகவே தான் உங்களை கூட்டு வச்சு இப்படி நாங்கள் உட்கார சொல்லுவோம். நாங்கள் உங்கள் வயதில் சரியாக யோசித்து தீர்மானம் எடுக்காதனால எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பல கஷ்டங்கள். நாங்கள் படுகிற கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது. வாழ்க்கை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப சீரியஸாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இப்போ நீங்கள் என்ன முடிவெடுத்து என்ன செய்கிறீங்களோ இதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் விளையாட்டாக விட்டுட்டிங்கன்னா எதிர்காலத்தில் பல பேர் உங்கள் வாழ்க்கையில் விளையாடிடுவாங்க. யாருக்காவது போய் கையை கும்பிடு போட்டு தான் நிற்கணும், திட்டுவான் அடிப்பான். இப்போது உங்களுக்கு சின்ன வயசில் தெரியாது, கண்டவன் கண்டமேனிக்கு பேசுவான், அவனை கண்ணில் தண்ணி வரும். எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி செல்லமாக வளர்த்தாங்க, ஆனால் நான் இங்கே வந்து அவஸ்தைப்படுகிறேனே. அது மாத்திரமல்ல, இயேசு வரப்போகிறார், இந்த உலகம் அழிய போகுது. அந்த அழிவிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும்னா இயேசு சொல்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே. இது ஏதோ உங்களை மதம் மாற்றத்துக்காக சொல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு அளிக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தினுடைய ஒரு ஆரம்பம். ஆசை காட்டும் உலகம், வாடா அங்கே போகலாம், இதை பண்ணலாம். நீங்கள் சிறு பசங்களை தான் வஞ்சிக்கிறான் பிசாசு. அதை அடித்தா எப்படி இருக்கும் தெரிய மாட்டேயா? நாமளும் நினைக்கிறேன், ஏமாந்து போய் பேன்னு போய் மாட்டிக்கிறோம். அதில் நான் அடிக்கடிக்கு பார்க்குறேன். கரெக்டாக நம்ம இந்த கன்னியாபுரத்தை தாண்டி அப்படி போகும்போது அந்த வாவிஸ் நகர் சைடில் பார்ப்பேன், இன்றைக்கி ஒரு பேனர் இருக்குது, சின்ன பையன் சேர்த்து போயிட்டுருக்குது. இன்றைக்கி இருக்குது ஒரு பேனர், கரெக்டாக அந்த மாதாசுரம் ஆப்போசிட்டில் பாருங்கள். எல்லாம் வயசு பசங்க செத்து போகிறாங்க, கஞ்சா ஜெக்ஷனு, வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறது, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு மரியாதை கிடையாது, முடிவோ மரணம். அந்த ஆத்மா எங்கே போயிருக்கோம் சொல்லுங்கள்? நரகத்துக்கு. நம்முடைய வாழ்க்கையை இப்போ யோசிங்க, இந்த வயசில் யோசிங்க. இந்த வயசில் தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து ஏசாமிக்கு இடம் கொடுத்தவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, அநேக குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர் தருவார். ஒருவேளை சில பேருக்கு படிப்பு ஒருவேளை வராமல் இருக்கலாம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஆண்டவர் வேறு வழியை வச்சுருப்பார். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த இயேசுவை நம்பி வந்துட்டிங்கன்னா எப்படி ஆகிலும் எந்த வழியில் ஆகிலும் உங்களை நம்பர் 1 வைக்காம விடவே மாட்டார். கண்டிப்பாக நம்பர் 1 மாற்றிடுவார். ஆமேன் ஆமேன். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன்,
எத்தனை பேர் இந்த இயேசுவை உங்கள் சிநேகிதரா உங்கள் நண்பரா ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? எல்லாரும் கண்களை மூடும். ஒரு விஷயம் கூட வாழ்க்கையினுடைய அந்த உலகம் மோசமாக மாறிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் மோசமாக மாறிட்டு இருக்குது. நண்பர்கள் தான் நண்பர்களை சாகடிக்கிறாங்க. கூட்டிகிட்டு போய் குடியை ஊற்றி கொடுத்து சாவடிச்சிடறான்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை துரோகிகள் உலகத்தில் பெருகிட்டாங்க. நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறவங்க பெருகிட்டாங்க. அந்த இயேசு உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். இந்த மாலை வேளையிலே இந்த நண்பர்கள் தினம், அடுத்த நண்பர்கள் தினத்தை நீங்கள் ஏசாமியோடு கொண்டாடணும். அடுத்த வருஷம் அப்படியே கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. அவர் உங்களோடு நண்பனாக இருக்க விரும்புகிறார். உற்ற தகப்பனாக இருக்க விரும்புகிறார். ஒரு தாயா இருக்க விரும்புகிறார். நீ ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஒரு பலவீனமோ ஒரு வியாதி உன்னை அண்டாத வண்ணம் அவர் உன்னை பாதுகாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரபா சந்துரல பௌதியா கரலபா ரீக பௌதியா கனமா. இயேசு சொல்லுகிற வழிகாட்டுதலின்படி என் வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன். இந்த இயேசுக்கு இடத்தை திறந்தவன். நான் விளையாட்டாக இருந்துட்டேன், எனக்கு எல்லாம் விளையாட்டாக போச்சு. இப்போ வாழ்க்கையினுடைய அந்த சீரியஸ்னஸ் எனக்கு புரியுது. ஆண்டவரே, இடத்துல நான் வருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரீபா சந்தரல பௌதியா கரலபா. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். எல்லாரும் அப்படியே ஒப்பு. நீங்கள் பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசுராஜான்னு சொல்லுங்க. என்னை முற்றுமாய் உமக்கு தருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள நீங்கள் வாங்க, எனக்குள்ள நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இனி என் வாழெல்லாம் சுருட்டி ஓரம் வச்சுட்டு உமக்கு என்ன பிடிக்குமோ, உமக்கு என்ன பிரியமோ அப்படி நான் வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. பிரசன்னம் நாடி வந்தே தேவனா நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையா என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையா என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கு. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கு. என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கு. வசனம் தியானிக்கையில் ஆறுதலே. வசனை பகைத்தாலும் அஞ்சிடேனே நேரிருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நேரிருக்கையிலே. சொல்லுங்க. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கு. என் இயேசுவே,
வாழ்க்கையை உம் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாருங்கள் நேருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் தீடன் கொள்ளுவே உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் தீடன் கொள்ளுவே உம் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே சொல்லுங்க, அப்படியே கண்ணை மூடி அப்படியே ஒப்பு கொடுங்க. உம் சமூக இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு உங்களை நண்பரை ஏற்றுக்கிட்டீங்க? எல்லாரும் கண்களை மூடுங்க. ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நேரம். யோசிக்காம ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனை நாள் யோசிக்காம நீங்க போதும். வாழ்க்கை மேம்பட வேண்டாமா? கூலிக்காரனா, அடிமையா, மற்றவனுக்கு அடியாளா, இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போகணுமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகக்கூடாது? மற்றவர்கள் நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களாய் ஏன் நாம் மாறக்கூடாது? இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு ஒருவரை தவிர வேற யாரும் உனக்காக கொடுக்க முடியாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் லைஃப் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்ன விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழறேன். பொய் சொல்ல மாட்டேன், சண்டை போட மாட்டேன், இச்சைய மாட்டேன். இனி உமக்கு சாட்சியா நான் வாழ்வேன். உன்னுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வேன். அனுதினமும் வேத வாசித்து நான் ஜெபிப்பேன். ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நண்பர்கள் தினத்தில் இந்த பிள்ளைகள்லாம் வந்து உண்மையான நண்பனாகிய உண்மை தெரிந்து கொள்ள கிருபை செய்தி என் நண்பர்களாக அங்கீகரிக்க பரிசுத்த ஆவியான அந்த பிள்ளைகளுக்கு கிருபைகளையும் ஒரு தெளிவையும் தாங்க. பிசாசு கண்ணை கட்டி எங்கள் வாழ்க்கையில் தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு இந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சொல்லாம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.